வணக்கம். நான் உங்கள்போல். இன்றைக்கி கோயில் ஒன்று மாரியம்மன் கோயிலில் மோட்ரு ஓடலன்னு ஃபால்ட்டு ஒன்று சொன்னாங்க. அது ஒன்று ஃபால்ட்டு அட்டன் பண்ண வந்திருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள்போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு வரும். நெடுங்காடு ஏரியாவில் உள்ள மாரியம்மன் கோயில். இங்கே மோட்ரு ஓடல, போர் தண்ணி வேறு எடுக்கலை, மோட்ரு வேறு கொஞ்சம் பைப்பில் என்ன டேமேஜாக இருக்குது தான் மாற்றி கொடுக்க சொல்லியிருக்காங்க. மோட்ரு 1 மோட்ரு இருக்குது. இப்போ இங்கே தான் லீக்கேஜி கொஞ்சம் இருக்குது, தண்ணி ஊற்றி செக் பண்ணி பார்த்தாச்சு. அடுத்தது மோட்ரு டெலிவரி பைப்பு ஒரு பைப்பு கன்சீல் பண்ணியிருக்காங்க. இப்போது வேலை பார்த்ததுனால கொஞ்சம் அவுட்டரில் இது ஒரு டேப்பு பாயிண்ட் மாரி ஒன்று வச்சுருக்காங்க. ப்ளஸ் ஒரு டெலிவரி பைப்பு ஒன்று கன்சீலில் போகுது, அது அப்படியே உடச்சி அப்படியே இருக்குது. அதனால் உள்ளார நம்ம சாமியோட இதுதான் தூக்கிட்டு போகிறது, ஸ்டேஜ் தூக்கிட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அந்த இடத்துல வச்சுருக்காங்க. அது தண்ணி பட்டு வீணாக போகுது, அது சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கிட்ட பைப் லைன் இருந்திருக்கு, டேமேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த ரதம் எல்லாத்தையும் டேமேஜ் தண்ணி பட்டு வீணாக போகுதுன்னு சொல்லிவிட்டு அதையும் சரி பண்ண சொன்னாங்க. இந்த பைப் லைன் எங்கே போகுதுன்னா அவுட்ரு வழியாக கொஞ்சம் இந்த தொட்டி, தண்ணி தொட்டி மாரி இருக்குது, அதுக்கு போகுது. ஃபஸ்ட்டு மோட்ரு ஃபால்ட்டு என்னான்னு பார்த்துட்டு அதனால் யூஸ் பண்ணாமே வச்சுருக்காங்க. ஒரு 6 மாதம் அப்படியே யூஸ் பண்ணாமே வச்சுட்டாங்க. இப்போ மோட்ரு ஃபால்ட்டு என்னென்னு பார்த்துப்போம். நம்ம ஃபஸ்ட்டு மோட்டரில் தண்ணியை ஊற்றி பம்ப் பண்ணி பார்த்தாச்சு, திரும்பி ஏர் விட்டுட்டே இருக்குது. இப்போ இதை பண்ணி பார்த்தோன்னா இப்போ இந்த எல்போ ஜாயிண்ட்டுக்கிட்ட ஆடி இருக்குது, லூஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கம்ப்ளைண்ட்டை ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு தட்டி பார்ப்போம். இது லூஸாக இருக்குது, இதை கட்டிட்டு ஒட்டிட்டு நம்ம தண்ணி ஊற்றி செக் பண்ணி பார்ப்போம். இது கொஞ்சம் ஃப்ரீயாகவே வருது. இப்போ தட்டி பார்த்தாச்சு, ஹேமரை வச்சு தட்டி பார்த்தோம்னா லூஸாகவே வந்துட்டு இப்போ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பழைய தண்ணியெல்லாம் ஸ்டாக்கு காவி படித்து இருக்குது. இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இதெல்லாம் சுரண்டிட்டு நல்லா ஒட்டின பிறகு நம்ம பம்ப் பண்ணி பார்ப்போம். இப்போ இதில் பம்ப் பண்ணால் பம்பாகி தண்ணி வருது. அப்போ ஃபுட்வால் நல்லா இருக்குது. இப்போ அந்த பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா சுரண்டிட்டு அதை சால்வெண்ட் போட்டு நல்லா ஃபுல்லாக ஒட்டி பார்ப்போம். சால்வெண்ட் போட்டு ஒட்டியாச்சு. இது நம்ம பம்பு இதுமாரி பம்ப் பண்ணுறப்ப ஷேக் ஆகுது. அதனால் நம்ம கல் வச்சு ஃபுல்லாக கட்டிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் எல்போ ஆடாமல் இருக்கும். என் பேஸ்ட்டு பிடிக்கிற வரைக்கும் தான். இது கொஞ்சம் தரையில் கொண்டு போனால் நல்லாயிருக்கும். இப்போ டெம்பரரியாக எடுக்கிறதுனால இதுமாரி கல் வச்சு கட்டினா கூட ரொம்ப நல்லது. இப்போ பம்ப் பண்ணி ஆகுது. இப்போ பம்ப் பண்ணுறோமா தண்ணி ஃபுல்லாக இது வழியாக தண்ணி ஊற்றிட்டு ஃபுல்லாக தண்ணி நிற்க ஆரம்பிச்சிட்டு இப்போ ஃபுல்லாக வால்வில். இப்போ ரிவேர்ஸ் போல் இப்போ ஃபுட்வால் நல்லா இருக்குது நம்மளுக்கு. இப்போ மோட்ரு ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மோட்ரு ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணிவிட்டு அது டாப்பில் உள்ள தண்ணி ஊற்றுற வால்வை அரெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ மோட்ரு பம்பை எடுக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ இதில் மணல் பிடிச்சிருக்கு, மணலாக ஃபுல்லாக வந்துடுது. அதனால் ஓட விட்ருக்கோம், ஸ்லோவாக இருக்குது. மணல் இருந்தால் இன்ஃப்ளரை காலி பண்ணிடும் மோட்டரில். இப்போ அந்த வால்வு க்ளோஸ் பண்ணால் இதில் தண்ணி வரும். இப்போ ரதம்லாம் வீணாக போயிடும்னு சொல்லிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இங்கே ஒரு ரூஃப் இருந்திருக்கு, அதை தட்டி விட்ட பிறகு தான் அந்த பைப் லைன் இருந்துச்சு. இப்போ இது வழியாக தண்ணி லைட்டாக வர ஆரம்பிச்சிட்டு அதனால் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஜாயின் பண்ணிப்போம். இது வழியாக எள்ளு போட்டுட்டு இது பீம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க, அது வழியாக கொண்டு இதில் ஜாயின் பண்ணிட்டால் போதும். இப்போ மணலாக இருக்குது, மோட்ரு ரொம்ப சவுண்டாக இருக்குது. மணல் ஏறிஞ்சினாலே இன்ஃப்ளர் எல்லாத்தையும் காலியாகிடும். ஸ்பீடு கம்மியாக இருக்கும், தண்ணியோட ஸ்பீடு கம்மியாக இருக்கும். மோட்ரு அப்புறம் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்ஃப்ளர் பார்த்துக்கலாம். ஃபுல்லாக மணலாக வருது. ஏன்னா ரொம்ப நாள் ஸ்டாக்காக இருக்கிறதுனால இப்போ மணல் அதிகமாக இருக்கும். மணல் கொஞ்சம் வளைகளாக பிஞ்சிருக்கும், அதனால் மணல் இருக்குது. மற்றபடி தண்ணி க்ளீனாக வருது. இப்போ ஃபிட்டிங் எடுத்துருந்தாச்சு. இந்த கோயிலில் வச்சுருந்தாங்க கொஞ்சம். ஆமாம், ஒரு 3 எல், ஒரு ஜாயிண்ட்டு கப்ளிங், கொஞ்சம் பீஸ் பைப்பு வச்சுருக்கோம், கிளாம்பு வச்சுருக்கோம். இப்போ இந்த சைடு உள்ள பைப்பை ஜாயின் பண்ண போகிறோம். இது ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதுலேருந்து கனெக்ட் பண்ண போகிறோம். உள்ளார நல்ல வேலை எல்போவோட பிடிங்கிருக்கு, அதனால் 2 எல்போ போட்டு திருப்பியாச்சு. இதில் இந்த அளவு எப்படி இருக்குன்னா, இதில் ஜாயிண்ட் கப்ளிங்கில் இந்த அளவு எடுத்துகிட்டு இந்த அளவு இப்படி எடுத்தால் ஈஸியாக இருக்கும். நம்ம ஒட்டுறதுக்கு முன்னாடி இதுமாரி அளவு எடுத்துகிட்டா நம்மளுக்கு ஒர்க்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பைப்பு போட்டு எல்லை போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த பைப்பு ஒட்டியாச்சு. இப்போ இந்த பைப்பு அப்புறமா லாஸ்ட்டாக ஒட்ட வேண்டியதான் நம்ம. இப்போ அதுக்காக இந்த அளவு எடுத்துக்கிட்டு நம்ம அளந்துக்க வேண்டியதான். நம்ம ஸ்பிரிட் லெவல் வச்சுட்டு அது மட்டத்துக்கு ஏற்ற மாரி அளவு எடுத்துக்கலாம். இப்போ பைப்பை அர்த்தாகுது. நம்ம மோட்ரு கிளியர் ஆகட்டுன்னு சொல்லிட்டு ஓட விட்டுட்டோம், ரன்னிங்லேயே இருக்குது. இப்போ நம்ம இதையும் ஜாயின் பண்ணியாச்சு. இந்த எல்போ லாஸ்ட்டாக ஒட்டிக்க வேண்டியதான். இதில் ஆடாமல் இருக்கிறத ஒரு கிளாம்பு போட்டாச்சு. ஃபுல்லாக கிளாம்பு போட்டாச்சு. கிளாம்பு போட்டுட்டு நம்ம அந்த மோட்டரில் நம்ம வால்வு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் லீக்கேஜ் இருக்குதா அதுன்னு கம்ப்ளைண்ட் பார்ப்போம். மற்றபடி அதுலேயும் லீக்கேஜ் இல்லை. இந்த வால்வு க்ளோஸ் பண்ணியாவது க்ளோஸ் பண்ணோம்னா நம்ம அந்த தொட்டிக்கு ஆட்டோமேட்டிக்காக போய்டும் தண்ணி.
இப்போ அந்த டெலிவரி வழியாக தண்ணி போயிடும். இப்போ இந்த வழியாக தண்ணி வரும். ஏன்னா மோட்ரு ஸ்பீடு கம்மியாக இருக்குது. மோட்ரு பெரிய மோட்ரு 1 HP மோட்ரு. ஆனால் ஸ்பீடு வந்து மணல் காரணமாக தான் இதுமாரி இருக்குது. மோட்ரு ஒரு சர்வீஸ் பண்ணணுன்னா இன்ப்ளர் மாற்றணுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா மணலை ஃபஸ்ட்டு போர்மேன்ட்ட சொல்லி மணலை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணோம். இப்போ இந்த பைப்பு கன்சீலில் வர்றதுனால இங்கே மட்டும் கன்சீலில் வருது. இதை மட்டும் தான் ஃபால்ட் இருந்ததுனால இதை மட்டும் அட்டன் பண்ணியாச்சு. இப்போ மோட்ரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஐடி ஆகணும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் நம்பர் கொடுத்துருங்க, கால் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். நன்றி.